ஹாய், அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் கலைச்செல்வன். இன்றைக்கி நம்ம எதை பற்றி பேச போகிறோம் அப்படின்னா, த லா ஆஃப் டிவைன் ஒன்னஸ் அப்படிங்கிறத பற்றி பேச போகிறோம். அப்படின்னா என்ன அப்படின்னா, எவ்ரி திங் இஸ் கனெக்டட், எல்லாமே ஒன்றுக்கு ஒன்று தொடர்புடையது அப்படிங்கிறது தான். இந்த உலகத்தில் இருக்க ஒவ்வொரு உயிரினமும் மற்ற உயிர்கள் கூட தொடர்புடையது. எப்படி? பை தாட், ஃபீலிங், எமோஷன் அண்ட் ஆக்ஷன்ஸ். நம்மளுடைய எண்ணங்களாலேயும் உணர்வுகளாலேயும் செயல்களாலேயும் நாம் மற்ற உயிர்கள் கூட தொடர்பில் இருக்கோம் அப்படிங்கிறது தான் இந்த விதி. எப்படி நம்ம மற்ற உயிர்கள் கூட தொடர்பில் இருக்கோம் அப்படிங்கிறத நம்ம இனி பார்ப்போம். இதில் ஏதாவது ஒன்று நம்ம பண்ணி அதனால் ஏதாவது ஒரு பாதிப்பு வருது அப்படின்னா அந்த பாதிப்பு நமக்கு மட்டும் இல்லை, நம்ம கூட தொடர்பில் இருக்க மற்ற எல்லா உயிர்களுக்குமே அப்படிங்கிறது தான் இந்த விதி சொல்லுது. இதுதான் லா ஆஃப் டிவைன் ஒன்னஸ், எவ்ரி திங் இஸ் கனெக்டட். இதுக்கு நான் ஒரு சின்ன கதை ஒன்று உங்களுக்கு சொல்கிறேன். ஒரு வீட்டில் ரொம்ப நாளாக எலித்தொல்லை இருந்துச்சான். அப்போ அந்த முதலாளி என்ன பண்ணாராம், அந்த எலியை பிடிக்கிறதுக்காக ஒரு எலிப்பொறி வச்சுருந்தாராம். அந்த எலிப்பொறி வச்ச விஷயம் எலிக்கு தெரிஞ்சு அந்த வீட்டில் இருக்க கோழிகிட்ட போய் அந்த எலி சொல்லிச்சான், கோழி என்னை பிடிக்க இந்த வீட்டில் ஒரு எலிப்பொறி வச்சுருக்காங்க, என்ன பண்ணுறது அப்படின்னு கேட்டான். அப்போ கோழி சொல்லிச்சான், உன்னை தானே பிடிக்க போகிறாங்க, எனக்கு என்ன கவலை, நீ தானே சாக போகிற அப்படின்ச்சான். அப்புறம் அந்த எலி போய் அந்த வீட்டில் இருக்க ஆடுகிட்ட சொல்லிச்சான், ஆடே இந்த வீட்டில் என்னை பிடிக்க ஒரு எலிப்பொறி வச்சுருக்காங்க, என்ன பண்ணுறது அப்படின்னு. அப்போ அந்த ஆடு சொல்லிச்சான், எலிப்பொறியில் ஆடு மாட்டியிருக்குன்னு என்னைக்காவது கேள்விப்பட்டிருக்கியா? இல்லை. அப்புறம் அதை என்கிட்ட சொல்கிற, அதுவும் பிரச்சனை, நீ பார்த்துக்கோ அப்படின்ச்சான். இந்த எலி வருத்தத்தோடு திரும்பி போச்சான். அன்னைக்கு நைட்டு அந்த ரூம்குள்ளே டப்புன்னு ஒரு சத்தம் கேட்டிருக்கு. எலி மாட்டிருச்சு அப்படின்ட்டு அந்த முதலாளியோட மனைவி அந்த ரூம்குள்ளே போயிருக்காங்க. லைட்டெல்லாம் ஆஃப் ஆகிருந்தது. அந்த எலிப்பொறி பக்கத்தில் போனோன்னா அவங்களுக்கு தெரிஞ்சு தான் அது எலி இல்லை, ஒரு பாம்பு அப்படின்னு. அந்த பாம்பை இவங்களை கொத்திடுச்சான். கொத்தின உடனே இவங்களுக்கு விஷம் ஏறி உடம்பு சரியில்லாமல் ஆயிடுச்சு. அங்கேருந்து வந்த வைத்தியர் என்ன சொன்னாராம், மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம். நன்றி நண்பர்களே.